வெங்காயம் கொத்திக்கலாம் போட்டு அடிச்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் சானு. ஓகே, இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு பகுதியில் நிற்கிறாங்க. அதாவது இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோலாம் அவங்க எல்லோரும் சந்திக்க போகிறோம். மற்றது மக்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட பயணங்கள் வந்து சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது எங்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை கொண்டு தான் நாங்கள் இந்த ஏரியாவில் சாப்பிட்டு இந்த பயணங்களை நடத்தி கொண்டு வரோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்கள் நேற்றைய தினம் எங்களோட நண்பண்ட வீட்டை தங்கியிருப்போம். வேணே அதாவது நேற்றைய தினம் என்ன சொன்னால் இப்போ 3 நாள் ஓகே உங்களுக்கு நேற்றைய தினம் மாதிரி அதாவது 3 நாளைக்கு முந்தி பார்த்துப்பீங்க நீங்கள் வீடியோவில். நாங்கள் வந்து எங்களோட நண்பண்ட வீட்டை மையரி கிழங்கு, பலாக்கா, பப்பாசி பழம் இப்படி அவன்கிட்ட வீட்டு நின்ற பொருட்கள் கொஞ்சத்தை நாங்கள் எடுத்துருப்போம் எங்கள்கிட்ட தேவைக்காக. பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தின்னாங்க மையரி கிழங்கு குழம்பு வச்சுப்போம். அது வந்து எங்கள்கிட்ட இருந்த வடிவா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாக்கா நாங்கள் நண்பன்கிட்ட அஞ்சு என்ன செய்யணும், அதாவது எங்களோட நண்பன் கதுசன்கிட்ட அஞ்சு பலாக்கா வஞ்ச கிடந்துச்சு 2 பலாக்கா இருக்கு. அப்போ இவனை சொன்னால வந்து இந்த பலாக்கா வந்து குழம்பு வச்சு தட்டாண்டி ஏற்கனவே வந்து வெண்டைக்காயில் குழம்பு வச்சு சாப்பிடும் எல்லாம் டேஸ்ட்டாக இருந்துக்கிறா. இன்றைக்கு நீ ஆஞ்சி தாண்டி சொல்லி இருந்தானுகள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இந்த பிலாக்கா வந்து குழம்பு வைக்க இந்த குழம்பு மட்டும் தான் வைக்கலாம் சொன்னோம். ஓ, இவர் வந்து பிஞ்சு பழக்கன்ற காரணத்தினால மக்களே இவரை வந்து நம்ம நல்ல கடுமிஞ்சி இவரை நம்ம வந்து குழம்பு மட்டும் தான் வைக்கலாம். சொதி வெள்ளை ஒன்றும் வைக்கலாம். என்ன செய்யணும், முத்து குழம்பு தான் நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் என்னடா பால் வருது, இப்பயும் பால் ரொம்ப இது இந்த வருஞ்சர் பலாக்காரது இந்த பலாக்கா உயிர் இல்லாததுல அப்புறம் பால் வருது. ஓகே, அப்போ இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க பலாக்கா குழம்பா. ஏற்கனவே ஒரு தரம் பலாக்கா குழம்பு போட்டு நாங்கள் வீடியோ பார்த்துப்பீங்க, பரவாயில்ல. இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க பலாக்கா சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சோத்தை அரிசி போடுறது நேரத்தோட என்னென்னு சொன்னால் அரிசி வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக லேட் ஆகுது எங்களுக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் டக்குன்னு போட்டு தான் அரிசி என்ன செய்யணும். ஓகே, பல்லாக்கா வண்டி எடுப்பேன். ஓ, பலாக்கா ஃபஸ்ட்டு போட்டுவோம். இந்த பழைய பசலை கொண்டு நம்ம காருக்குள்ள எடுத்து ஓகே, அதை எடுத்து வாங்க நோடுங்க நோய். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் படங்களை வெட்டினா பால் வடி பண்ணி விட்டு நாங்கள் இதில் வச்சு விடுப்போம். என்னடா இவ்வளோ பால் வெடிது தாப்பா. ஓகே, கொஞ்சம் கீழே வச்சு விட்டோம். எவ்வளோக்கா கழிக்கணும் வேணும். என்னடா பறக்குது இருங்க மக்களே வார. இல்லை இதை கழிப்பு பண்ணுறேன். கத்தி கொஞ்சம் வாய்ப்பில்லை மக்களே. என்னடா பலாக்கா இருக்கிற வந்து இந்த பால் தாண்டா பெரிய அரிய நம்ம கிடக்கிறது. கையை கொஞ்சம் வைத்துறியா? சரி சரி, வரம் வரம். இந்த கையை கொஞ்சம் வைத்து என்னென்னு சொன்னா ஒரு ஷர்ட்டில் பால் பட்டுரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை அறிய போகிறோம் மக்களே. சின்ன பேமில மூடி இருந்தானே. ஓ, ஒரு பலாக்கா காணும். ஒன்று காணுமா? ஓண்டா நம்ம ஓ, இன்னொரு நாளைக்கு சமைக்கலாம். அதுதான் அவசரத்துக்கு அது உண்மைக்கு நல்லா தான் ஞானம். உண்மையிலேயே பலாக்கா வந்து பொரிச்சு குழம்பு வச்சா உண்மையிலே வேறு டேஸ்ட் ஆகிக்கிண்டா. நாட்டுக்கோழியை விட டேஸ்ட்டாக இருக்கும். அடே, நம்ம ஏரியாவில் நடந்த பலாக்கா வந்து முத்தித்துரா. அங்கே சிங்கிள் ஏரியாவில் விளாண்டு பார்த்த மிஞ்சி கிடக்கு. என்ன பலாக்கா வந்து எந்த டைம் காய்க்கிறாடா? சீசன் இல்லையாடா? சீசன் தான் காய்க்கிற அப்புறம் என்ன அது சரியா அப்படியே சிக்கல்றீங்க. இப்போ முந்தி காய்க்கிற ஆள மக்களே கொஞ்சம் சிக்கல் தான், பரவாயில்ல. எங்களுக்கு எப்படியோ நாங்கள் சமைச்சு சாப்பிடா சரியா. நீங்கள் முந்தி காய்ச்சாலும் சரியா பிந்தி காய்ச்சாலும் சரியா. என்னடா இவனுக்கு வெட்டுறவளோ வச்சவன் கிடக்கு.
அப்பா இப்படி எடுத்து தவண்டா சரியா அடுத்தது எல்லாம் முடிச்சிடலாமே. ம் என்ன இது நான் படம் இது என்னடா மலையை விளக்குற மாதிரி கத்தி என்னடா எங்கட அண்டைய கத்தி வந்து நாங்கள் விட்டு தந்தோம் ரதிய மாட்டேன் எங்களுக்கு தெரியாதானே இந்த தடவை பலாக்காயா வேலண்டு எனக்கு தெரியுமாடா நீ இந்த தடவை ஏன்டா அப்படி என்ன வேலாம் பாக்கி நீங்க நல்லா சமைப்பீங்களே பிள்ளாச்சால ஆஞ்சி விட்டீங்க நீ என்ன செய்யறடா சமைச்சு தரா நீ விடுவீங்களா அது செஞ்சு பிள்ளாக்கா ம் விட்டு ரெண்டாவது படம் எடுத்துக்கலாம் நீங்க ஆஞ்சிட்டு வந்து அப்ப சமைக்கலாமா. அதுதான் சனு மற்றது இந்த பலாக்கா எப்படி டேஸ்ட்னு தெரியல என்ன பலாக்கா கூழன்னு வறுக்கணும் தெரியலடா இது வெறுக்கணா தாய்க்கும் ஆ இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றாண்டக்குள்ள வெறுக்கணா தாய்க்கும் இல்லடா பிஞ்சில் எல்லா பழக்கம் கஷ்டம் தான்டா கூழன்னு கஷ்டம் வேணாடா அது கொஞ்சம் பெருசு தான்டா இது வெறுக்கணா தாய்க்கும். ம் அப்பா சில பக்கம் பலாப்பழம் இருந்தா எடுக்கணும் கூழம்பழம் சாப்பிட்றதுனே நல்லா இருக்குண்ணா கூழம்பழம் பா இங்கே கொஞ்சம் அறிவுண்டாப்பா கொஞ்சம் கசர் அப்படி ஊறுதண்டு கடுங்க சார் பார்த்தீங்களா மேலே எப்படி கஷராதுன்னு சொல்லி கலர் டக்கு டக்குன்னு மாறுது. ம் நீங்கள் என்ன போகிறதுடா சமைச்சு சாவச்சு போடுறீங்களா சமைக்க சொல்லியே சாவச்சு போடுறீங்களா செஃப்பாண்டா சமைக்கத்தாங்க இனி யாரும் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் நான் எனக்கு சமைக்க தெரிய மாட்டேன் டைலியில் நான் சொல்லுவேண்ணா உண்மையாக தான் இப்போதான் விலங்கு என்ன சமைக்கிறதுல கஷ்டம். அதுதான்டா இந்த சோயா மீட்டு பருப்புலாம் சமைக்கலாம் கழுவி போட்டு போடுறது தான் எல்லாம் இந்த வெட்டுறது குத்துறதா நமக்கு பெரிய கஷ்டமாக கிடைக்கும் அப்பாடி நான் வீட்டில் குயிக்க சமைப்பாங்க சரியா ரெண்டு நிற்பாங்க ம் வீட்டு பாட்டி அவங்களுக்கு அதானே தொழில் பழகிட்டு அவங்களுக்கு காலையில் நம்ம கோப்பை சாமான்களையும் வாசை கூட்டி அப்படியான வேலை செஞ்சு அவங்களுக்கு பழகிட்டு இது வீட்டில் சாப்பிட்டு கிடந்தவன கொண்டு நீங்கள் சமடான்னு எங்களா சமைக்கிறேண்ணா எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள தாங்க வேணும். ஓகே மக்களே ஒரு மாதிரி அறிஞ்செடுத்தோம் இதை வெட்டுறதுக்கு முந்தி மீது ஓ உப்பும் மஞ்சளையும் அந்த நம்ம தண்ணிக்கு ஊற வைப்போம். ஓ வெட்டி போட்டால் கசரை ஓ எடுத்துட்டேன். இப்படி இது தண்ணிக்கு போட அப்படி இது இது இல்லை வெட்டி போட்டாச்சு சரி இது பயில குளிக்கியா வெட்டி போட்டு நீங்கள் தண்ணி உப்பையும் மஞ்சள் ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் மக்களே நாங்கள் கசருக்கா வேண்டி தான் இதுக்குள்ளே வந்து தண்ணி உப்பு மஞ்சள் ஊற்றணுமெண்டா கணக்கு அறிக்கை வந்து சொல்கிறான் சானு காந்த தண்ணி நீ தான் உண்டா எல்லாம் உப்பு போடும் போடா நான் கேமரா அப்படியே ஓகே உப்பு போடுங்க சானு இந்த 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 இந்தப்பா மஞ்சள் இன்றைக்கு நல்ல மஞ்சள் நம்மளோட மஞ்சள் ஓகே உப்பு நம்ம கூட போட்டாலும் பரவாயில்ல ஏன்டா கசர் எடுக்கணும் தானே. ஓ சரி ஹாண்டா இல்லை ஏன்னாடா இதில் பிளாக்காவில் உப்பு அந்தளவுக்கு ஊறாது கறி கறிக்கா இல்லை ஓ ஆ கறிக்கு குறைச்சி போட்டோம்னா சரி அது சரி எனக்கு அண்டி சமைச்சு நண்டைக்கு மறந்து போய்த்தேன்டா கறிக்கு குறைச்சி போட்டு நம்ம கணக்கு போட்டாச்சு ஓகேண்ணே உப்பு இருந்தானே மஞ்சள் நம்ம அண்டு போட்ட மஞ்சள் நிறமே இல்லைண்ணே. ம் இது ஓகே இது நம்ம நாட்டு மஞ்சள் மஞ்சள் கூட மாதிரிக்கும் போடுறமே உறிஞ்சி எடுத்துரும் நியூஸ் கரைச்ச மாதிரிடாப்பா எனக்கு இந்த மஞ்சள் தண்ணியை பார்த்தாடா முதல்ல எங்கட கோயில் டைமில் வந்து திருவிழா டைமில் ஊர்வலம் வந்தானே அப்போ ஊற்றுறது ஊர்வலம் பார்க்கனாங்க சாமி இது போகிறாண்டியோ அந்த சரியா வெயிலுக்கு போகல சிலவங்கினவங்க கூல் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஏரியா அப்படியே கொண்டு ஹாலில் ஊற்றிடுவாங்க அம்மா என்ன குளிரா வெளியிடும் மஞ்சள் நல்ல ஆமாண்டா எல்லாத்துக்கும் நல்லது கிருமி நாசினி எல்லாம் கிருமி அழிக்கிறியா தான் மஞ்சள் ஓகே அண்ணா மஞ்சள் ஓகே காணும் ஓகே நம்ம பழகா வட்டும் ஓகே ஓகே பழகா பார்த்தியா எப்படி கடற மாதிரி ஓண்டா ஏன்டா டக்குன்னு மரத்து இவ்வளோ இதியா பார்த்தீங்களா மக்கள் எவ்வளோ பேமா மறு தண்ணி விளாக்கா பா என்ன குரோஷா அது குரோஷா வெட்டுப்படலை மக்களே எப்படா வெட்டுறது ரதியம்மா ஏன் ரதியம்மா கத்தியை நீங்கள் வேறு கதி இருந்தீங்க இங்கே பாருங்க நாங்கள் வெட்டுறப்படுற வாடை ம் நீங்கள் கொச்சிக்காங்க யார்கிட்ட கத்தி இருந்த விடையில கிடைச்சில எங்களுக்கு வராக்க வெட்டுறதுக்கு அம்மா மட்டை கத்தி இடிக்கி அது வந்து ஓகே கசராகிடுங்க ஒரு மாயா வட்டி எடுத்த மக்களே
இதை சனு இதை கொட்டிடுமா ஓகே ஆ கொஞ்சம் சரியாங்களா நீ வைத்து வா தேவையில்லை மகனே பா கஷ்டமா கஷ்டமா இருக்கிறா உடம்புல சண்டை எடுக்கணும் இது தண்டு எடுக்கிறா ஓ தண்டு எடுக்கலாண்டு கேள்விப்பட்டேன்னா நம்ம எடுத்தானே அமைச்சர் ஆனால் எடுக்கலாண்ட தண்டு ஓ முளைப்படம் தானே ஆ பொறிக்கிறது கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் ஏன்டா பொறிச்சு சுருங்கிடும் ஓ பலாக்காய் சமைக்கிற மக்களே வேலைப்பாடு கூட ஆனால் டேஸ்ட்டு கூட ம் மனுஷனை கட்டிப்பீங்க ஆள் வந்து பக்கத்தில் குளத்துக்கு போய்க்காள் நேற்று தெரியும் உங்களுக்கு கறி எடுக்கலன்னு இன்றைக்கு போய் அம்மனை கட்டுவாகும் என்ன செய்கிற பிள்ளைகளுக்கு மீன் கறியாக குடிக்க எனக்கு விருப்பம்தான் நீங்கள் பிடிச்சிட்டு வர இல்லை என்ன வேணும் இல்லை படுது இல்லையா அதான் எனக்கு அதுதான் நீங்கள் ஏரியா மீனுக்கு மக்களே சிங்களம் காய்ச்சா தம்பி இருப்போமா என்ன செய்கிற கட்டிங் ஓட்டு இல்லாட்டி பழக்காயிரம் மட்டும் தான் இருக்கு ஆ இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போயிடணும் அதுதான் நிறைய மக்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கத்திரிக்கோள் வாங்கினீங்க கட்டிங் போட்டு வாங்கலன்னு அது என்ன செய்கிற மக்களே முட்டாள் ஆயிட்டோம் சத்தியமாக எனக்கு தெரியா இவனை இந்த தரம் வந்து பலாக்கா கொடுவான் என்னடா போன தரம் வந்து பலாக்கா ஆஞ்சவனே தானே ஏன்னா நீங்கள் ஆஞ்சனீங்க உங்களோட ஆசைக்காக எந்த ஆசைக்கா இல்லைடா உங்களோட ஆசைக்காண்டிடா ஆனால் உண்மை நான் சொன்னேன் தானேடா பலாக்கா மீன் நான் கொஞ்சம் பயமாக இருக்கேன் சொல்லி என்ன ஹீரோனும் பலாக்கா சமைக்கிறது கஷ்டம் தான் ஆனால் கத்தி கொஞ்சம் பெருசாக இருந்தால் சார் ரெண்டு வட்டிக்கலாம்டா சின்ன கத்தி எல்லாம் நமக்கு இப்போ சின்ன கத்தினோட மக்களே கடன் லேட் ஆகுது டைம் வச்சிக்காய் வெங்காயம் பண்ணுறது தான் சின்ன கத்தி வேணும் உண்டாப்பா இதெல்லாம் பெரிய கத்தியா வேணும் கதிர் அதிகமாக எடுத்தாவே நம்ம தொலைச்சி போட்டோம் எனக்கு தெரியல ஆ தொலைச்சிக்கு வாய்ப்பு இல்லை ஆ மிஸ் பண்ணிட்டு வந்திக்கணும் நம்ம வீட்டை மிஸ் பண்ணி தோன்றியா சரி சரண்ட கட் பண்ணுங்க மீது உண்டாப்பா எடுத்துட்டு ஆ எடுப்பு கெடுக்குறா இப்போவே கொஞ்சம் புட்டா வேக கொஞ்சம் படங்கு வரக்குது என்ன செய்கிறேன் நீ ஆ குயிக்காக சமைச்சா தான் சாப்பிடுறது மற்ற வேலையை பார்க்கலாம் அதுதான் இல்லை இவ்வளோ கச்சரம் ஒன்று நினைச்சு கூட பார்க்கல உங்களே பாருங்க எவ்வளோ கச்சரம் வந்தீங்கன்னு சொல்லி அத்துரத்திலே பாட்டும் படிக்க கூட என்னடா ஒப்ரேஷன் வேல்மாரா ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து அழகாக வெட்டுறோம் எல்லாத்தையும் வெட்டி முடிஞ்சது அப்புறம் காட்டுறோம் ஓண்டாப்பா கஷ்டப்படுறேன் நான் கொஞ்சம் இருங்க பார்த்து சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் ஓண்டா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு மக்களே பல நேரங்களின் மத்தியில் வந்து நாங்கள் பலாக்காயை வட்டி எடுத்தோம் இதை வந்து இப்போ நன்றாக களி கொண்டிருக்கோம் இதை வந்து இன்னொரு சமையல் என்ன செய்யணும் ஓகே நாங்கள் இப்போ இதை தாச்சிக்கு எடுத்து வச்சு போட்டு இன்னொரு சமையல் கழுவ போகிறோம் மக்களே ஆமாம் சின்ன பழக்கம் பார்த்தீங்க இவ்வளோ பழக்கடா வந்துச்சு வெட்டி இருக்கு ஏண்டானும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி ஊற்றி போட்டு திருப்பியும் பலாக்காய் இதுக்குள்ள ஒன்று போட்டு ஆனால் தண்ணியில் மஞ்சளில் ஓட இதில் பால் வரலடா அதுக்கு தான் ஆ
அது சரி. ஓகே. பலாக்கா ஒரு தடவை தான் கலர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்லை நம்ம இது ப்ரோ உப்பு மஞ்சள் இன்னும் போட்டோம் ரோஜில் சரி. ஓகே. நல்லா தானே கலவுறது. ஓ அதான். ஓகே, நாங்கள் இப்போ 2 தரம் கழுவிட்டோம். இப்போ 3ஆம் தரம் பார்த்தீங்கன்னா கழுவ மாட்டோம். இனி வந்து இவரை பொறிக்கிறதா பாக்கி எங்களுக்கு. உப்பு மஞ்சளும் போட்டு ஓ இன்னொரு கரெக்டாக இன்னொரு பெரட்டினா பொறிக்கிறதானே? ஓகே, பொறிக்கிறதா பெரட்டுறோம் நம்ம இப்போ. ஓகே சனு உண்டாக போடணும் அதே உப்பா. ஓ ஓகே உப்பு எடுத்தாரண்ணா இல்லாட்டி நான் போடுறேன் மாதிரி என்ன ஒரு கையில் படலானே கொஞ்சம் போடுங்க சாரி போடுங்க கொஞ்சம் போடுவேன். ஓகே ஓகே மஞ்சளும் போட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் அப்படியே ஊற வச்சதுலேயே பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கழுவுனால தானே அதுதான் கசரு தன்மை எல்லாம் இப்போ அதே தண்ணியில் அடிக்கும். இப்போ கழுவிட்ட மாட்டா நல்லா காணுமா வேணும். ஓகே காணும். ஓகே தண்ணி விட்டு நல்லா அழைச்சி விடுங்க. தண்ணி விட்டு குளிக்க போட்டு பொறிக்க வேண்டியதா? சோறு அவனு தயாரும். சோறு அமௌண்ட்டு இனி நம்ம ஓகே சோறு அவன் இறக்கி கொடுங்க அப்படியே. பொரியல் இது நதி இனி சரியா? ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு மாமுண்டு தான் மேம். அப்படியே சோறு இறக்கி போட்டாங்க. இனி பொறுக்கி சமைக்கிற அளவில் தான் பார்ப்போம். ஓகே பொரியக்குள்ள வீடியோ தொடர்றோம். ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் பிளாக்காயெல்லாம் வட்டி மஞ்சள்லாம் போட்டு வச்சுட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியத்தாச்சி ஏற்றி அதை நம்ம பொரிக்கணும். பிளாக்காய் பொரிச்சவராக குழம்பு வைக்கணும். ஓகே அடுப்புடைய பார்த்து பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொல்லி சோப்பு தான் மக்களே. ஓ இது பெரிய ஹார்டு மாதிரி கிடக்கு. அதில் உள்ளே விழுவடையிலாங்க இருக்குது. சரியா என்ன எண்ணெய் ஊற்றுங்க. வச்சோடனே எண்ணெய் சூடாகுதுராப்பா. ஓகே தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். பலாக்காய் தேங்காய் எண்ணெய் கூட பிடிக்குமாடா? கொஞ்சம் பிடிக்குமா இவ்வளோதான் இருக்கேன் என்கிட்ட தேங்காய் எண்ணெய் என்னண்டானே. ஓகே இப்போ இந்த கோப்பை நகரக்கு அப்புறம் பொரிக்கலாம் வந்து இந்த கோப்பையில் இறக்குவோம். சும்மாண்ட போட்டு பாக்கியா தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவேன். ஓகே இனி வந்து பொரியும். ஓகே முதலாவது பொரியலை நாங்கள் பொரிக்க அப்புறம் தண்ணியில் பறக்கும். போடலாம் நம்மள காணுமா கொஞ்சம் போடுங்க போடையா அதை கூடப்பட்ட பொரிய மாட்டேங்கிறான். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் பொறிக்க போகிறோம். நாங்கள் இன்னும் பெருசாக வட்டின மாதிரி கிடையாது. இல்லை இல்லை கணக்கு கணக்கு தானே. ஓகே இன்னும் ஒரு சைடு புரியா கிடையாது. உங்களால் கொஞ்சம் போடலாம் போல. ஓகே இது பொரியட்டும். கொஞ்சம் வதங்கிறது கொஞ்சம் லேட் எடுக்கணும். அதுக்குள்ள சார் நம்ம வெங்காயத்தை உடைக்கணும். ஓகே வெங்காயத்தில் நீ வேட்டா உடைக்கடை நம்ம இதை பிரட்டி விடாது. ஓகே ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வந்து பிளாக்கா வந்து பொரிஞ்சுன்றிக்கி. இப்போ நாங்கள் வந்து வெங்காயம் அடுத்த கருவேப்பில் ரம்பை அதில் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரம்பையில் எங்கே ஆஞ்சுன்னு சொன்னால் முந்தினாத்து நாங்கள் ஓமடியாக மட்டும் வாங்கினாங்க. அங்கே வெங்காயம் கொஞ்சம் நாங்கள் இந்த பக்கத்து கடையில் வாங்கிடுது. நாங்கள் ஒரு சாமானம் இல்லை நேற்று பார்த்திப்பியல் வண்டி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுது. நாங்கள் சின்ன சில்லற கடை தான். நேரு நான் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகணுமென்று இருந்த டைம்லாம் ஆகிடுது. நீ அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. நான் மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்குறதெல்லாம் என்ன செய்யற இருக்கிற வச்சு சாப்பிடலாம். வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சு சமைக்கிறோடைய தான் வாங்கிட்டு நேரே பார்த்துப்பீங்க. கிழங்கறிக்கு நாங்கள் போட்டிக்க மாட்டோம். வெங்காயம் ஒன்றும் போடலை. நாங்கள் முடிஞ்சு எல்லாம் ஓகே. நீ போட்டு வைப்பேன்.
கொஜ்ஜிக்காய் என்னென்னு சொன்ன மக்களே தாளிக்கிறது போட போகிறோம். அதாவது நான் கொஞ்சம் போடப்போம். எங்களோட நண்பன் சொல்லி பாரு என்ன இறைச்சி கறி தாளிக்கும் போது கொஜ்ஜிக்காய் விட நல்லா இருக்குமா வண்டி. அப்போ நாங்கள் இனி அதே ஃபாலோ பண்ணுவோம். அனுபவசாலி சொல்லக்குள்ள நம்ம கொஞ்சம் கேட்க தானே வேணும். அதெல்லாம் நல்லா இருந்தது அந்த இறைச்சிக்காய் பார்த்தியா இங்கே சோறு சாப்பிடல இல்லையா இறைச்ச மாட்டேன் சாப்பிடுது சொல்கிறான். நல்லா சமைச்சிருந்தான் அந்த அண்ணா. நான் மிதிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் நல்லா இருந்தது சாப்பாடுண்ணே. அப்படி சொல்லக்கூடா அவர் பிதாமகன் இதுவும் நல்லா சமைப்பான் இறைச்சி கறி. நீங்கள் இறைச்ச வாங்கி கொடுங்க அவங்களுக்கு சமைச்சு தருவேன். உப்பு கூலி டேஸ்ட் ஆக சொன்னாச்சிருனே அண்டு சனு வந்து டேஸ்ட் பார்த்து ஒரு அரைவாசி இறைச்சி முடிச்சு என்ன இல்லைடா நம்ம சுவாமிட்டும் பருப்பும் சாப்பிட்ட நமக்கு டக்குன்னு நாட்டுக்கோழியை கண்டோடனே கொஞ்சம் கை முந்தித்தானே. இது என்ன இந்த பிளாக்கா பொரியுதா பாருங்க கிடக்குண்ணே. அது கொஞ்சம் பிளாக்கா கொஞ்சம் வேகத்தானே வேணும். எப்படி நான் இங்கே பார்க்கணா. ஓகே பொரிஞ்சு வருதா இது அப்படி இருக்கிறா. நார்மலாக புரியுது. இனி பொரிஞ்சு வரும். ஓகே கொஜ்ஜிக்காய் போடுவேன் என்ன காணுமா நம்ம குழம்புக்கு போட்டுருவானே ரொம்ப எல்லாம் வந்து அரிஞ்செடுப்பேன் பெஸ்ட்டுக்கு. தெரிஞ்சுங்க. ஓகே நான் வந்து பெஸ்ட்டுக்கு வந்து இந்த ரேயில் அப்படியா அரிஞ்செடுக்க அப்புறம் பூ போகல இதாங்களா கட்டிங் போர்டு இப்போது நிலைமைக்கு. கட்டிங் போர்டில் வச்சு அரைஞ்சடா அந்த லெவலுக்கு வரும்டா. கையில் வச்சு வெட்டக்குள்ளே வந்து ஓடி ஓடி போவாங்க அடைஞ்சாலண்டு. நம்மட கட்டிங் போட்டி தான் இல்லை நல்லது பூப்பனாகி கதையில். வெங்காயம் போட தானே எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு. நேற்றைய மாசி போட்டு குழம்பு வச்சு கிழங்கு அந்த மாதிரி எந்திக்கிறா அது நல்லா கிழங்கு அவிஞ்சித்துறா நல்லா. பிளான் பண்ணி செஞ்சுக்கணும் நம்ம. எப்படி தண்ணியில் கொஞ்சம் அவிச்சு போட்டு இந்த தண்ணி நேரத்தில் வச்சுக்கலாம். இல்லை கணக்காக தான் இதுதான் அவிஞ்சிருந்தது நல்லா தான் இருந்தது. லேட்டானதானே லேட்டானது அவிறது லேட்டானது ஆனால் குயிக்கன அவிஞ்சிட்டு நல்லா இருந்தது. மாக்கிழங்குடாது இந்த கொண்டல் வழியே இப்படி வச்சு சரண விடுவான் விரல் மாதிரி பண்ணாது வெட்டலாம் நினைச்சேன் நம்மளும் சரண மாதிரியே தான் விட்டுறேன். இப்படிதானே ரெண்டு அரைஞ்சிடுவாங்க. ஓகே வெங்காயம் ஓ 2 வெங்காயம் பொரிய தானே இப்படிட்டா சரி. ஓகே மக்களே நான் வந்து வெங்காயம் அரைஞ்சாச்சு. இன்றைக்கு நாங்கள் புதுசாக ரைவ் பண்ண அப்புறம் கொஜ்ஜிக்காய் போட்டு கொஞ்சம் தாளிக்க அப்புறம் இனிமேல் கொஜ்ஜிக்காய் போட்டு தாளிக்க போனாங்க. இதுக்கு தான் இப்படி விட்டுரு வீட்டில் கொஜ்ஜிக்காயில் காணும் தாளிக்க தானே பெருசாக போட்டது மாதிரி சரியா இந்த வட்டி போட்ட கொஞ்சம் ஒரே பாரிக்கும். ஒரு நாளையும் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஐடியா வரும். கொச்சிக்காய் வெட்டுறது தான் இந்த கண்ணுக்கு கத்துறது கொச்சிக்காய் வெங்காயம் கொச்சிக்காய் வடிக்கிறது என்ன நம்ம இதாக இருக்கும். சரியா என்ன பொரிஞ்சிட்டாது புரிஞ்சது வந்தோம்
கொஞ்சம் ஒரு பிரட்டி விடுங்க இல்லாட்டி அப்படி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக பறிஞ்சு வருது. இறக்கலாம் சாணு. ஓ, இறக்கலாம். இறக்கிறோங்க. புரியுதாச்சு காணுமா? புரியுதா? இந்த எண்ணெயை கொஞ்சம் படிச்சிருக்கனா தான் நமக்கு மிச்சம் பிடிக்கலாம். அது எண்ணெய் அப்படியே சட்டியில் வந்துடும். இல்லையா இந்த ஓரத்தில் சொல்கிறேண்ணா. ஓரத்தில் சொல்கிறேன் போட்டு முடியா? ஓகே, நாங்கள் முதலாவது போட்டது புரிஞ்சுட்டு அடுத்த வந்து நாங்கள் பறிக்க போகிறோம். ஓகே, இப்படி நான் சொல்ல போகிறேன். ஓகே, சார்ஜ் கொஞ்சம் லோட் பண்ணுண்டோம். ஓகே, கொஞ்சம் வெயில் வந்ததுண்ணே. அது செஞ்சு வர முடியல நம்மளை கிடைக்கிறது. அது இன்னொருக்கா போடலாண்ணே. அம்மா ஓகே சாணு. இருக்கிற வேலை கொஞ்சம் கிடக்கு. நம்ம அதை பார்ப்போண்ணே. இதை இன்னொருக்கா போட்டால் தெரியுது. ஓகே ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க பலாக்காயெல்லாம் பொறிச்சு இறக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்க போகிறோம் நாங்கள். சரியா, பலாக்காயெல்லாம் தாளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வெங்காயம் கொத்திக்கெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். கரெக்டு என்ன? நாங்கள் கறி கொஞ்சம் பண்ணுறபடியா மக்களே இதிலே போட்டு நாங்கள் என்ன செய்யறோம், இதிலே போட்டு சமைக்க போகிறோம் கறியை. ஆமாம், ஒன்றா போட்டு வந்தேன். சரியா, வெங்காயத்தை போட்டு வாங்கி கூட குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் போட்டாலும் உண்டு தான். அதுக்குறா இதுல வெயிட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி சாப்பிட போகிறோம். அளவுக்கு போட்டு செஞ்சிடுவோம். பண்ணுறது உங்களுக்கு சரி மேனே, தாளிச்சு சமைச்சா தான் நல்லா இங்கே சாப்பிட்றதுக்கு பலாக குழம்பு வந்து. அதான் நாங்கள் தாளிச்சாக்குறோம். சாணு இதுக்குள்ளே வந்து 2ஆம் பால் கொச்சி கத்துல எல்லாம் போட்டு நம்ம கூட்டி விட்டானே. சரியானே, கூட்டி விட்டா சரி. ப்ரோ கொதிச்சு ஒரு நம்ம வரைக்கும் சரி. பழம் கட்டுங்க. செஞ்சிருவோம். அப்புறம் பலாக்காய் விட்டது பிறகு பலாப்பாலை விட்டு கொதிச்சது போட்டு இறக்கிட்டா சரி. இறக்கிட்டா கறி முடியுது. காற்று கொஞ்சம் இருக்கிறாடா, நெருப்பு கொஞ்சம் பத்து. நெருப்பு இருந்தால் தான் நமக்கு நல்லா டக்குன்னு சமைக்கலாம். ஓகே, கொஞ்சம் பதம் கட்டும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தாளிச்சது வந்து தாளிப்பட்டது. இப்போ நாங்கள் தலைப்பாலில் 2ஆம் பால் என்ன செய்யணும், 2ஆம் பால் விட்டு கொச்சிக்காரம் விட்டு மாச்செல்லாம் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். கொதிச்சது பிறகு கடைசியாக வந்தாமே நல்லா முடியும் பால் விடுவா என்ன. ஓகே, நாங்கள் கொச்சிக்காயத்தோட அப்புறம் கொச்சி காத்துல மாசி உப்பு எல்லாம் விட நினைச்சணும். எல்லாத்தையும் கணக்கு விட்டா ஓகே, வெயில வந்து இலகுவா முடியும். கொதிச்சிட்டு அமௌண்ட் போடும். என்பது வந்து கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் குறைவு. தூள் கொஞ்சம் உரைப்பு இல்லைண்ணே, உரைப்பு கொஞ்சம் குறைவு. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட போடுறோம். இப்போ வந்து நாங்கள் உப்பு மாசியெல்லாம் அது உங்களை போட போகிறேண்ணே. ஓகே, இல்லைங்க வாரம் நாங்கள் உப்பையும் மாசியும் எடுத்துச்சு டக்குண்ணா கட்டி உப்பு தானே வேணும், கொஞ்சம் அளவுக்கு போ. ஓகே, இந்த பலாக்காவுக்கு நம்ம உப்பு போட்டோன்னே கறியை கொஞ்சம் குறைச்சி போடும். பரவாயில்ல, கொஞ்சம் போடுங்க. சோத்துக்கு உப்பு போட்ட உரையுது நான். சோத்துக்கு முறையை தான் படிக்கிறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் மாசி கிடக்குறோம். ஓகே, மாசி போட்டு போடுறோம். அதே மாதிரி மாசி வந்த நாளைக்கே தான் கறி. மாசி தான் நல்லா இருக்குல்ல மாசி. நேற்று கிழங்கு கறியை வழியாக தூக்கி விட்டதே மாசி தான். மாசி தான் மாசியில் மேடம் இந்த பலாக்காய்ங்க தான்டா, மாசியில் நேரில் தெரியாது. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மூடி வைக்க அப்புறம் கொதிச்சது அப்புறம் வந்தாங்க பலாக்காய் விட்டு விட்டு தலைப்பாளையம் விட்டு இறக்கிவிட்டா சரி. ஓகே, அவ்வளோதான் வேலை. இன்றைக்கான சமையல் வேலை இவ்வளோதான். ஓகே, சாப்பிட மூடுறதுக்கு எடுத்தாங்களே. ஓகே,
ஓகே ஓகே. இப்போ பாருங்க என்னுடைய கொதிச்சு வருவேன்னு சொல்லி இனி நாங்கள் பலாக்காயை போட போகிறோம். பலாக்கா போடுவோம். ஓ டக்குன்னு கொதிச்சுதுடாப்பா. நெருப்பு பாருங்க எப்படி விழுதுன்னு சொல்லி பயங்கரமாக விழுது நெருப்பு. பலாக்கா போடுவேன். ஓகே போடுங்க. பொறுக்கி வச்ச பலாக்காவை போடுறோம். இந்த தடவை நாங்கள் என்னென்னு சொன்னால் வந்து பிளாக்கா அவிச்சு பொறிக்கல. நாங்கள் பொறிச்சினாங்க. ஏன்டா சின்ன பிளாக்கா தானே அவிச்சாமல் நான் சுருங்கி போயிட வேண்டிவிட்டு பொறிச்சினாங்க. போன முறை வாடி அழகா பொறிச்சிக்கணே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களை தலைப்பால் விடுவோம். தலைப்பால் விட்டு நாங்கள் இறக்கிறோம். ஓகே தலைப்பால் விட்டு ஒரு கொஞ்சம் இறக்கிவிட்டாச்சு. இறக்கிவிட்டா சரி. ஓகே வீடியோ மகளே ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சமையல் இருக்குன்னு சொல்லி. ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்கள் கொதிச்சு வந்துட்டு வத்திட்டுறா வாதியா கூட்டம்டாவா சலப்பால் கொஞ்சம் விடுவோம். சலப்பால் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா அரிக்கும். ஓகே காணுமேனே. ஓகே ஓகே நாங்கள் முடி வைக்க அப்புறம் இந்த வழியாக கொதிச்சுட்டு தலைப்பால் மட்டும் தான். ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனுஷன் வந்தவரம் சாப்பிடுவோம். அதனால் வாங்க இந்தளவோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். என்ன செய்யணும்? ஓகே உண்மையிலேயே எங்களோட பிளாக்கக்காரி எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட யூடியூப்பை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அமையும்னு சொல்லிக்கொண்டு வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம் மக்களே. மற்றொரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.